இங்க பாருங்க. ஓகே வழி விடுப்போம் வழி விடு கடைசி மறைக்காத அப்படியே இல்லைங்க. ஒரு நிமிஷம் தூக்கிறேன். ப்ரொஃபஸரை மட்டும் எடுத்துக்கிறேன். Water tank sir. सुरेंद्र நம்ம வரம்பு நல்லா இருக்கான்னு பார்க்கல, அது அடுத்த வரம்பு பார்ப்போம்ல, இடம் நல்லா இருக்கும்ல. அவங்களுக்கு நம்ம எல்லாரும் நம்ம சொல்ல சொன்னாங்க. ஏங்க பிடிக்கணும் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் சொன்னா கேட்பீங்கல்ல, சொல்ல சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. நம்பிட்டு எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் நல்ல நல்ல விஷயத்தை மட்டும் கற்றுக்கணும். உங்களுக்கு இந்த இட பிரச்சனைகள் அதெல்லாம் ஸ்கூலுக்கு டைம் கேட்டால் எல்லாம் எந்த பிரச்சனை யாராவது சொன்னாங்களே இருக்காங்க, உங்கள் இருக்காங்க. அவங்கள மனத்தில் வச்சுட்டு நல்ல விஷயங்கள் மட்டும் சார் இன்னைக்கு இந்த ஆய்வு சம்பந்தமா திண்டுக்கல், தேனி, மதுரை 3 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சமூக விடுதிகளை வந்து ஆய்வு செய்ய வந்திருந்தேன். திண்டுக்கல் முடிச்சுட்டு தேனிக்கு வந்திருக்கோம். இங்கே ஏற்கனவே இங்கே மாணவர்கள் ஒன்று உறவினர் பள்ளியில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் அவங்களுக்கு உண்டான இட வசதிகள் குறைவாக இருக்குது என்ற ஒரு ஏற்கனவே ஒரு புகார் வந்தது. அதை ஆய்வு செய்ய வந்திருந்தேன். உண்மையில் சொல்லப்போனால் எங்கள் தேவைகள் அதிகமாக இருக்குது. மாணவர்களுக்கு உண்டான இருப்பிடம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதை வந்து மேம்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை அவங்ககிட்ட வந்து எடுத்துருக்கோம். அதை செயல்படுத்தக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் இருக்குது. அதே போல் பஸ் வசதிகள் குறைவாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ராஜ்மடி எஸ்எம் ஸ்கூல் அலுவலகத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களையும் படிக்கிறதுலாம் வந்து வீடு போகிறாங்க. ரொம்ப அது ஒரு விபத்துல அப்புறமா போய்கிட்டு இருக்காங்க. அது சொந்தமாக நிறைய இடத்துல புகார் வச்சும்
நாங்களும் ரிப்போர்ட்டர்ஸ் எத்தனையோ நியூஸ் போட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அந்த பசங்க ரொம்ப அபாயமாக போய்கிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சிகளை பற்றி நான் வந்து பேசுகிறேங்க. நிச்சயமாக உண்டான தீர்வுகள் ஒரு மாணவர்களுடைய கல்வி தரத்தை வந்து உயர்த்தது வந்து அவங்களுடைய பாட புத்தகத்துக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை தேவைகளை அவங்களுக்கு செஞ்சால் மட்டும்தான் படிப்பில் அவங்க கவனம் செலுத்த முடியுங்கிற நம்பிக்கை நமது அரசுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால் அவங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தக்கூடிய அனைத்து செயல்களும் நம்ம அரசு செயல்படுது. அநேக பள்ளி பக்கத்தில் வந்து போதைப் பொருட்களோட விற்பனை இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? நிச்சயமாக அதுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அதுக்கு உண்டான நடவடிக்கை உடனே எடுக்கப்படும். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும். இன்னும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாதுங்க. இல்லை யாருமே இதில் வந்து நீங்கள் நானும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை நேரடியாக நீங்கள் அது காவல்துறை புகார் செய்யலாம், நானும் செய்யலாம். உங்களுக்கு இருக்க பொறுப்பு எனக்கு இருக்குது, எனக்கு இருக்க பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் இதுக்கு உண்டான செயல்பாடு செய்யணும். ஏன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் வீடுல இருக்க தெரிஞ்சால் நீங்களும் சொல்லலாம். இது வந்து ஊடக நண்பர்கள் வந்து எங்ககிட்ட கேள்வி மட்டுமே எல்லா இடத்துக்கும் நீங்களும் செயல்படுத்தணும். உங்ககிட்ட வேண்டுகளாக யோசிக்கிறேன். நீங்களும் நீங்கள் அதிகமான இடத்துல பயணிக்கிறீங்க, உங்கள்கிட்ட அதிகமான இந்த மாதிரி புகார்கள் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அப்புறம் தான் நீங்களே எங்ககிட்ட சொல்கிறீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணுங்கிற நேரத்தில் கேட்டுக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து செயல்படுவோம். இரும்புக்காரம் கொண்டு நம்ம அடுத்த சந்ததிகளை வந்து இந்த உண்டான போதையில வந்து போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைப்பும் இருக்கிறேன். சார், ஆங்கில வழி கல்வி நம்ம பள்ளியில் இருக்குது சார். அதுக்கு முறையான வந்து ஒரு கோச்சிங் கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஸ்போக்கன்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் நல்லா இருக்கும். நிச்சயமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல அதுவும் இருக்குது சார். அவங்களோட ஆங்கிலத்தோட புலமைகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த செயல்பாடுல இருக்கு. குறிப்பா சார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தோம்னா பேருந்து வருது சார். ரொம்ப வந்து ஒரு டயத்துக்கு தான் பேருந்து வருது சார். இந்த பேருந்தை வந்து முறைப்படுத்தி சரிப்படுத்தி பொதுவாக நம்ம பசங்க வர்றதுக்கு எந்த பேருந்து வேணாலும் ஏறி அவங்க வந்து இந்த இடத்துல இறக்கணுங்கிறத ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து மாணவர் சார் நான் கேட்டுக்கிறேன். அது நீங்கள் சார் டாக்டர் சார் இருக்காரு, அவங்க முன்னாடியே அவருக்கு அந்த கோரிக்கை நான் அவர்கிட்டயே சொல்லிடுறேன். நீங்க அது ஒரு வழியாக பாருங்க சார். கல்லர் சீரமைப்பு துறையில சமநீர் விடுதின்னு சொல்லி பேர் மாத்தினாங்க. இப்ப நீங்க வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லர் விடுதி. இதுல வந்து இப்ப நீங்களுக்கு சமநீதி விடுதின்னு சொல்றீங்க. சார் அதான் இது வந்து பாலிசி டிசிஷன். இது வந்து அரசு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆரம்பத்தில் சொன்ன மக்களுக்கான ஒரு ஆட்சி தான். ஆட்சிக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்காக தான் ஆட்சி. ஸோ அதை வந்து முறைப்படுத்தக்கூடிய அதை வந்து செயல்படுத்தக்கூடிய அரசு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சருடைய அரசு. ஸோ அது நிச்சயமாக மக்களுக்கு உண்டான தேவைகளை அதற்கு உண்டான அவங்ககிட்டயே வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை அவங்களோட மூலியமாக வச்சு செயல்படுத்துவார். அது பாலிசி டிசிஷன் மாண்பு முதலமைச்சர் அதுக்கு உண்டான விரிவான தகவல். அதாவது மாணவர்களுக்கு வந்து அந்த செருப்பு வந்து போட்டு வராங்க. நம்ம மெட்ரிக்ல எல்லாம் பார்த்தா ஷூ போட்டு போறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து இது இப்போ முதலாக வந்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் மாணவர்கள் மெட்ரிக் மாதிரி அந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தா அப்படின்னா நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது. ஸோ நம்மளும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்லா இருக்கும். நிச்சயமா எல்லாருக்கும் சமமான கல்வி போல சமமான சீருடைகளும் உங்களுக்கு சரிப்படுத்தப்பட வாய்ப்பு. கல்லர் சீரமைப்பு துறையில காலி பணியிடங்கள் கூடுதலா இருக்கு சார். அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுக்க? கல்லர் சீரமைப்பு துறையில காலி பணியிடங்கள் சார் அங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இருக்கு சார். நீங்க காலி பணியிடம் இருக்கு. நிரப்புக்கு உண்டான அனைத்து வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கேன் சார். இப்போ 1 month ஆச்சு. அதுக்குள்ள தகவலை சேகரிச்சுட்டு இருக்கோம். தகவலை சேகரிச்சதுக்கு அப்புறம் படிப்படியாக அதை ஒரே ஒரு கொஸ்டின் சார். என்னன்னா டிஎன்டி அப்படிங்கிறது நீங்க பதில சொல்லிடுறீங்க. இல்ல சார், நீண்ட நாளா கோரிக்கை விட்டுட்டு வராங்க நம்ம மக்கள். ஏன்னா எனக்கு தெரியும், அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கேன். அவங்க இதுக்காக போராட்டம் பல பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து உங்கள்கிட்டயுமே இப்போ சொல்லணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை என்னன்னா ஒரு 60 ஆண்டு காலமா எங்களை வந்து டிஎன்டியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக வந்து அரசு வந்து அது முயற்சி பண்ணணும். கோரிக்கைகள் இப்போ இந்த இடத்துல மட்டும் நிறைய பக்கம் இந்த கோரிக்கைகள் வந்திருக்கு சார். எல்லாம் பரிசீலனையில் இருக்குது. அது பாலிசி டிசிஷன்ஸ் தான் இதெல்லாம் உங்களுக்கு. அதெல்லாம் அந்த பள்ளி வளாகத்தில் உண்டு உறைவிட பள்ளிக்கு 4 வருஷம் ஆமா அந்த பள்ளி கட்டணமே கட்டலை. எங்கேயும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் வந்து அந்த உள்ளூர் பள்ளி ஸ்ட்ரென்த் கூடுதல். இந்த 129 55 தான் சார் வந்தோன்னு அதான் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்குறீங்களா பதில் அதான் சொன்னேன். எனக்கு வந்த புகார் இங்கே நான் வந்து வாயு செய்யறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். இடப்பற்றாக்குறைகள் இருக்குது. அது வந்து கட்டணம் கட்டினா தான் அவங்களுக்கு உண்டான இடங்களுக்கு வருங்கிறது தான். அதுக்கு உண்டான தேவைகளுக்காக தான் பார்க்கணும். நியமிக்கல. அது சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் இந்த கல்லர் ஸ்கூல்ல வந்து அந்த கல்லர் 55 பேர் இருக்கணும். பட் இங்க 129 அதுதான் சார். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்குள்ள ஆய்வு தான் வந்திருந்தேன். இடப்பற்றாக்குறைகள் இருக்கு, மாணவர் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. வர்றவங்களை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக வந்து அவங்க சிரமமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஆய்வு செய்ய வந்தேன். அது உண்மையாக அது தேவைகள் இருக்குது. அதுக்குண்டான கட்டடங்கள் தேவைகள் இருக்குது. செஞ்சிருக்கோம். கூடிய விரைவில் நிவாரணத்தை செஞ்சுக்கலாம். டைம் பவுண்ட் பார்ப்பீங்க. நல்ல